அது மட்டுமல்ல, கர்ப்பிணி பெண்களுடைய வயிற்றிலே வளரக்கூடிய கரு சிசு நன்றாக வளர வேண்டும், ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகளாக வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இந்த இந்திய திருநாட்டின் வருங்காலத்தை, இந்தியாவை வல்லரசாக உருவாக்கக்கூடிய வருங்கால சந்ததியினர் வளமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொடுத்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நான் ராமேஸ்வரம் சென்றிருந்தேன். அப்பொழுது இதே யூனிஃபார்ம்ல அந்த கோவிலுக்கு முன்னால் ஊட்டச்சத்து சம்பந்தமான விளக்கங்களை அந்த பெண்கள் காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். என்னோடு இருந்து ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதற்கும் அவர்களுக்கு ஒரே யூனிஃபார்ம், அதனால பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்பதான் கேட்டேன், அரசாங்கம் கொடுத்த செல்லு உங்களுக்கு வந்துருச்சா, ஆண்ட்ராய்டு செல்லு வந்துருச்சா? நான் உடனே எடுத்து காமிச்சிட்டேன். அதுலதான் சார் போட்டோவே எடுக்கிறோம். எதற்காக என்றால் குழந்தைகளுடைய நலனை பேணி காக்க வேண்டும், கர்ப்பிணி பெண்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு உங்களுக்கு அது போன ஆண்ட்ராய்டு செல்போன்கள் எல்லாம் கொடுத்து தகவல்களை உடனடியாக பரிமாறிக்கொள்ள வேண்டும். அந்த தகவல் தொடர்பு குறைபாட்டால் எந்த ஒரு நிகழ்வும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக எண்ணி எண்ணி திட்டங்களை கொடுத்த அரசு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. அதே போல பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாய் உதவியை கொடுத்து அவர்களுக்கு ஊட்டச்சத்துகளையும் கொடுத்து அந்த பெண் குழந்தை, அந்த குழந்தை பிறந்த உடனேயே சமுதாய வளைகாப்பை நடத்தி குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை, அந்த தாயும் சேயும் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு அரசு வாகனத்தையும் கொடுத்து பரிசு பெட்டகத்தையும் கொடுத்து, சீர்வரிசை கொடுக்கின்ற மாமன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி பரிசு பெட்டகம் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதன் பிறகு அந்த குழந்தை படிப்புக்கு வந்தவர்கள் படிப்பதற்கு காலிலே போடுகின்ற காலணியிலிருந்து மடியில வைத்து பார்க்கக்கூடிய மடிக்கணினி வரை அனைத்தும் விலையில்லாமல் கொடுக்கிறார். வளரிளம் பெண்களுக்கு சத்து மாவு, அவருடைய வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடாது என்பதற்காக சத்து மாவு கொடுக்கிறார்கள். வயது வந்த பெண்களுக்கு நாப்கின் கொடுக்கின்ற திட்டம், அதே போல திருமண வயது வந்த படிப்பதற்கு உதவி திட்டம். பேசும் தெய்வம் பெற்ற தாயின்றி வேறொன்றும் என்று அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்றி தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை நான் மண்டபம் செலக்ட் பண்ணணும், நான் இருந்து நடத்தணும், இது என்னுடைய வீட்டு விசேஷம் அப்படின்னு மாண்புமிகு OPS அவர்களுடைய மேலான வழிகாட்டுதலின்படி சமூக போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களின் சார்பில் சீர்வரிசைகளை வழங்கி தருமாறு போக்குவரத்து துறை